சரி, பாட்டி வடை சுட்ட கதையை தமிழில் சுருக்கமாக சொல்கிறேன். பாட்டி வடை சுட்ட கதை. ஒரு பாட்டி இருந்தாள். அவள் தினமும் சாப்பாட்டுக்கு வடை செய்து சுடுவாள். அந்த வீட்டுக்கு அடிக்கடி சந்நியாசிகள், பிச்சைக்காரர்கள் வந்துவிடுவார்கள். பாட்டி யாரும் வரும்போது வெறுமனே அனுப்பாமல் அவள் சுட்டிருந்த வடை கொடுத்து அனுப்புவாள். ஒரு நாள் பாட்டி வடை சுட்டுக் கொண்டிருந்த போது பிச்சைக்காரன் ஒருவன் வந்தான். அவன், "அம்மா, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் வடை தாருங்கள்" என்றான். பாட்டி அவனைக் கண்டு மனம் கனிந்து சுட்ட வடை ஒன்றை எடுத்துக் கொடுத்தாள். அந்த வடை மிகவும் சூடாக இருந்ததால் பிச்சைக்காரன் கையில் எடுக்க முடியாமல் தரையில் போட்டுவிட்டான். பாட்டிக்கு கோபம் வந்தது. அவள் சொன்னாள், "நான் உனக்காக அன்போடு வடை சுட்டுக் கொடுத்தேன். அதைக் கூட நீ மதிக்கவில்லை. கடவுள்தான் உன்னை தண்டிப்பார்." அந்த பிச்சைக்காரன் அமைதியாகச் சிரித்தான். அவன் கூறினான், "அம்மா, இந்த வடை போலத்தான் மனித வாழ்க்கையும் சூடானது. கோபம், ஆசை, பொறாமை ஆகியவை நம்மை எரிக்கின்றன. இதையெல்லாம் கைவிட்டு விட்டால்தான் மனம் குளிர்ச்சி பெறும். அன்பும் பொறுமையும் தான் உண்மையான வடைபாட்டி." அந்த வார்த்தைகளைக் கேட்டதும் அவளுக்கு வெட்கம் வந்தது. பிச்சைக்காரன் சாதாரண பிச்சைக்காரன் அல்ல, கடவுள்தான் சோதிக்க வந்தவர் என்பதை அவள் உணர்ந்தாள். கதையின் நெறி: அன்புடன் கொடுத்ததை நன்றியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் கோபம், பொறாமை வேண்டாம். அன்பும் பொறுமையும் இருந்தால்தான் ஆனந்தம் கிடைக்கும். நீங்கள் விரும்பினால்